சக்கரவள்ளி கிழங்க வச்சு இன்னைக்கு நான் நெய் மைசூர் பாக்கு செய்ய போறேன். அம்புட்டு டேஸ்ட்டுங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கடல மாவை ட்ரை ரோஸ்டா வறுக்கணும். கொஞ்சம் வாசம் வர வரையும் வறுத்துக்கோங்க. எந்த கப்புனால கடல மாவு எடுத்தணும் அதே கப்புனால தான் நெய் சேர்க்கணும். அதுல பாதி அளவு அளந்து ஊற்றி இந்த கடல மாவோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா லிக்விடா கரைச்சிக்கிட்டேன். கண்டிப்பா நெய்யை உருக்கி தாங்க சேர்க்கணும், அப்பதான் இந்த மாதிரி லிக்விடா வரும். இதை அப்படியே ஓரமா வச்சிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு தோலை நீக்கிட்டு அப்படியே மிக்ஸர் ஜார்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். அப்பதான் நல்லா நைஸா கண்ணாடி பதத்துல வரும். அரைச்ச சக்கரவள்ளி கிழங்க நம்ம கடல மாவோட சேர்த்து இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மைசூர் பாக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. எனக்கே தெரியாது இவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் எந்த கப்புனால நம்ம கடல மாவு அளந்தோமோ அதே கப்புனால 2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். அதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அந்த சக்கரை பாவு வந்து கையில் ஒட்டினா பிசு பிசுப்பு தன்மை வரணும். அதுதான் கரெக்டான பதம். அந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம கடல மாவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, கட்டி இல்லாமல். ஏன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சு இல்லையா, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த கட்டியெல்லாம் போய் சமமாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் பாதி நெய் இருக்கு இல்லையா, அதை நல்லா உருக்கி இது தலையில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும். இதை அப்படியே வேறு பவுலில் போட்டு நல்லா சமப்படுத்தி ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒன்றே ஒன்று ஒட்டாமல் சூப்பரான டேஸ்ட்டில் வந்துடும். இந்த மாதிரி மைசூர் பாக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.